இன்னைக்கு நமக்கு மதியானம் தான் எக்ஸாம் டியூட்டி. எது கழுகுற? வெளியே வந்து பார்த்தா இந்த பொண்ணு ஒரே ஆளு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு இந்த பொண்ணுக்கு தண்ணியை கொடுத்து சமாதானப்படுத்தியாச்சு. நம்ம குட்டிங்களும் பாலை வச்சு நல்லா விளையாடுது. குழம்பு நம்ம நேத்து நைட்டே பண்ணி வச்சாச்சு. ரைஸ்க்கு மட்டும் தான் ரைஸ் குக்கர்லயே ரைஸ் போட்டாச்சு. குளிக்க தான் போயிருக்கு. அதுக்குள்ளே நம்ம மினியன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. ஏய் ஜூஸ் எல்லாம் தாங்க. சும்மா சொல்லுவாங்களா? உண்மையிலே தான் நான் வச்சுப்பேன். நம்ம மே வீட்டு பசங்க கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை. நீ கிரேட் 2வா? ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த பொருளை நம்மளே திங்காம பசங்களுக்கு கொடுத்தேன். என்கிட்ட இருக்க அந்த 5 பூனைங்களையும் 50 விதமா டார்ச்சர் பண்ண. அந்த பொண்ணு குடலாப்பா சாப்பிடல, சோ பிஸ்கெட் கொடுத்தாச்சு. கிளம்ப டைம் ஆயிடுச்சு. அவசரமா தான் சாப்பிடுறியான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். பையன் பசி மயக்கத்துல இருந்தா போல ஊட்டி விட்டாச்சு. இன்னும் என்ன வேணும் உனக்கு? முறுக்கு வேணுமா? பிள்ளைங்களுக்கு முறுக்கு அவ்வளவு பிடிச்சிச்சு போல எடுத்து கொடுத்து இது நைட்டே ப்ரிப்பேர் பண்ண எலக்ட்ரோலைட் வாட்டர் எடுத்து காலேஜ் போய் எக்ஸாம் டியூட்டி கரெக்டா போயிட்டு ஈவினிங் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. முடிச்சு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்தாப்ல. சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி. அப்படியே நம்ம ஃப்ரெண்டையும் கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் டிராப் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வரும்போது டெலிவரி என்ன ஃபோன் பண்ணிட்டேன். தம்பி எங்கப்பா இருக்க? நீ ஆர்டர் பண்ண பேண்ட் வந்துருச்சு. பாயிண்ட் வந்துட்டு குட்டிங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்தியா இந்த கிரீன் கிராம்ஸ் தான் வச்சு சாப்பிட்டேன். ஹார்ட் ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. பிளஸ் நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸும் இருக்கு. டீ குடிச்சு நம்ம வாங்கின புது ஃபேண்ட்டை ஃபிட் செக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹேசல் குட்டிங்க வளர வளர ஃபீட் பண்ண மாட்டேங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். தென் பிள்ளைங்களுக்கு பசிக்குன்னு சொல்லி இந்த மதர் அண்ட் கேட் ஃபுட்டே போட்டாச்சு. இன்னைக்கு ரொம்ப சைலண்டா தான் கிரேவி வச்சேன். திருட்டு பையன் எப்படியோ காதுல கேட்டோம். ரொம்ப நேரம் அணக்கட்டி தான் வச்சிருக்கேன். சாப்பிடுற ஸ்பீட் எனக்கே எரிச்சு வந்துருச்சு. நீ என் பையனை நீ போய் சாப்பிடுற இது ஓனர்னு விட்டு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எங்க அம்மாக்கு கொஞ்சம் கை வலி, அதனால காய்ச்சலும் சேர்ந்து வந்து ஃப்ரீயா இருந்தீங்கனால தொழுகையில எங்க அம்மாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, துவா செய்யுங்க. வழக்கம் போல ஒரு 8 மணிக்கு கண்ணநகர்ல வேலை இருந்துச்சு, கிளம்பியாச்சு. தென் வீட்டுக்கு வரவே ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இட்லி தான் பண்ணியிருந்தேன். நைட்டு பசிக்கல, சோ சாப்பிடு. நாளைக்கு தேவையான ஸ்நாக்ஸுக்கு பயிர ஊற போட்டு குடிக்கிறதுக்கு அப்புறம் இந்த கடல் பாசி இல்ல அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் அயன் போனை ஸ்ட்ரென்த் பண்ண அண்ட் நர்வ்ஸ்க்கு அவ்வளவு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்டுக்கு கரெக்ஷன் பண்ற வேலை இருந்துச்சு. அவ்வளோதாங்க. சேலம் பேசிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.